வணக்கம், இது தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹோம் அப்ளையன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, சிம்னி. நம்ம வீட்டுக்கு சிம்னி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுவரையும் நான் எக்ஸ்டாஸ் ஃபேன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, எக்ஸ்டாஸ் ஃபேன் யூஸ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா, நம்ம கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஆனாலும் நம்ம குக் பண்ணும்போது அந்த ஆயிலோட பிசுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கபோர்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால நான் ஃபேபர்லேருந்து ஒரு சிம்னி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிம்னி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்திருக்காங்க. கம்பெனிலேருந்தே ஆள் அமைச்சிருக்காங்க. அவங்க ஃபேபர் சிம்னி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரேட் வைஸும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக். யூஸ்வலாக நம்ம சிம்னியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேனு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது நம்ம அதுக்கு உண்டான பஸரை நம்ம இது பண்ணோன்னா அது ஆயில் கண்டென்ட்டை நல்லா எல்லாமே மெல்ட் ஆக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணிவிடும். அந்த கண்டெய்னரில் இருக்கிறத நம்ம எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே போதும். இப்போ இந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இவர் செக் பண்ணிட்டாரு. இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பவர் கன்சப்ஷன், என்ன ஸ்பீட் வச்சா என்ன லெவலுக்கு எடுக்கும், என்ன மாடல் நம்பரு, இதுதான் அதோட கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் கொடுத்துருக்காங்க, என்ன பவர், ஹை லெவலில் என்ன வோல்டேஜ் எடுக்கும், லோ லெவலில் எப்படி இருக்கும், மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீட் வச்சா 2 ஸ்பீட் வச்சா என்ன லெவலில் அந்த ஃபோர்ஸ் ஏரை அப்சர்வ் பண்ணுதுன்றதுக்காக இதை ஆன் பண்ணி அவர் காமிச்சிருந்தார். ஸோ இப்போ பாருங்கள், அதை ஆஃப் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஆன் பண்ணும்போது திருப்பியும் அது ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட்டு சும்மாவே அவங்களே லாக் ஒன்று போட்டு அனுப்புவாங்க. இது இதோட ஃபிட் பண்ண மாட்டாங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை ஃபிட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட்டு அந்த க்ளோஸ், அந்த மோட்டர் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மோட்டர் அந்த மாதிரி மேலே அந்த கப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே excess coating. Glass. ஸோ இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்விட்சு, ஃபேன் 1, ஃபேன் 2, ஆட்டோ கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்பு. இது எல்இடி பல்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலரில் ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரெண்டுத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிற அந்த க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இவர் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பழைய எக்ஸ்ட்ராஸ் ஃபேனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அவர் கொண்டு வந்ததை அவரோட கிட்டு, அதாவது சிம்னியோட கிட்டு. யூஸ்வலாக சிம்னியோட கிட் அதுலேயே வரும். ஆனால் இந்த சிம்னியில் அந்த கிட் வரல. இது தனியாக தான் சார்ஜஸ் பே பண்ணி நாங்கள் வாங்கினோம். இது அவங்களே சொல்லுவாங்க, ஃபேபர்லேருந்தே ஆள் அனுப்புவாங்க. அவங்களே இது சார்ஜஸ் எவ்வளோ ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்களே இன்ஸ்டலேஷன் பண்ணிவிடுவாங்க. இப்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாகவே இப்போது அந்த சிம்னிக்கு உண்டான ஹோல்ஸ் இது கரெக்டாக இருக்கா, எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அவர் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு.
இதில் ஃபிட் பண்ணுற பைப் வந்து டோட்டலாக அலுமினியத்தில் தான் இருக்குது. இதிலே இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது அலுமினியம் பாயில் நம்ம சொல்லுவோம்ல, சப்பாத்தி தந்தூரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை ஃபோல்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் ஒரு பைப் வரும். ஆனால் அதை போடுறதோட ஃபுல்லாக அலுமினியத்தில் போடுறது தான் 2 to 3 years வரையும் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக அலுமினியத்திலே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சேஃபாக வச்சுக்கணுன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணது இல்லாமல் அந்த அலுமினியம் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதாவது சப்பாத்தி ரொட்டிலாம் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து இதுக்கு மேலேயே போட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும்னு சொன்னார். ஸோ இப்போ அந்த சிம்னியோட பைப் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 feet வரையும் அவர் வந்து மூவ் பண்ண முடியும்னு சொன்னார். அவர் ஹைட் வரையும் வச்சு காட்டுறாரு பாருங்கள், அது வந்து எவ்வளோ லென்த் வரையும் இருக்குன்னுட்டு. ஸோ இதுக்கப்புறம் இன்னமும் வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது அதுக்குள்ளவே அடங்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து சிம்னியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட்டு 2 ட்ரில்லிங் மிஷின் மட்டும் போட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நார்மல் 1 ஸ்பீடு. இதில் டோட்டலாக 2 ஸ்பீடு தான் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து நார்மல் யூசேஜ். ஓகே, லைட் யூசேஜ், அதாவது தோசை போடுறது, பால் சூடு பண்ணுறதுக்கு, லைட்டாக குக்கிங் பண்ணுறது, அதாவது குழந்தை அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை ஏதாவது பண்ணுறீங்க, இந்த கலக்காரம் ஃபிஷ்ஷு, ஓகே, சிக்கன் அந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ரொம்ப ஸ்மோக் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே, டோட்டலாகவே 2 ஸ்பீடு தான் இதில். ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பவரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே, இது வந்து ஹீட் கிளீனிங்காக வரும். இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா 10 minutes கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே, இது எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பண்ணும்போது என்ன ஆகும்னா 10 minutes 9 minutes வந்து மோட்டர் ஹீட் ஆகும். லாஸ்ட் 1 minute ரிவர்ஸில் சுற்றிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே, அது எதுக்கு அந்த ஹீட் ஆகுது அப்படின்னா உள்ள இருக்க ஆயில் எல்லாமே வந்து பிசுங்க இருக்கும்ல, ஓகே, அதெல்லாம் அந்த ஹீட்டை வந்து மெல்ட் ஆகி ஒரு சின்ன ப்ளோயர் மாதிரி இருக்கும், அது வழியாக வந்து இந்த கப்பு போச்சு. ஓகே, நீங்கள் இந்த 10 minutes முடிச்சதுக்கப்புறம் கப்பு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலில் த்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீ போட்டுக்கலாம். ஓகே, லைட் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ரிமூவ் பண்ணுறது எழுதினாலே வந்துடும். ஸ்லைடர் மாதிரி தான், ஸ்லைட் டைப் தான். சரி, ஃப்ரீக்கு மாற்றும் போது கரெக்டாக அந்த கார்னரும் இந்த கார்னரும் ஒன்றா வச்சுட்டு மேலே வந்து ஒரே ஈவனாகவே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் வந்து நார்மலாக வந்து இந்த கப்புக்கு போயிடும். பட் ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்க்ரப்பர் எதுவும் போட்டு தேய்ச்சிடக்கூடாது. ஸ்க்ரப்பர் போட்டிங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் ஆயிடும். ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்க எசஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆயில் வந்து லைனில் போகாமல் ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு ட்ராப் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கப்பை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 போல்ட் எடுத்துட்டு இதை மட்டும். ஓகே, இதுக்கப்புறம் உள்ள மோட்டர் வரும். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிற ஃபங்க்ஷன். ஓகே, ஹீட் ஆகிட்டு ஆயில் உங்களுக்கு இது வழியாக வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக கப்பு கொடுத்துரும். ஹோல்ஸ் இருக்கும், இது வழியாக கப்பு கொடுத்துரும். ஓகே, பட் ஆனால் அதேமாரி நீங்கள் ஆயில் ரிமூவர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் நார்மல் சோப் அந்த மாதிரி போடும்போது இது பிளாக் கலரை நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் ஆயில் ரிமூவர் போட்டிங்கன்னா அந்த பிளாக் கொஞ்சம் ஷைனிங் அப்படியே இருக்கும். ஓகே, சரி, மற்றபடி இந்த இடம் எங்கேயுமே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிற மாதிரி தேய்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இதில் ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது தெரியணும் அப்படின்னா இந்த மேனுவல் புக்கை பார்த்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரு, கஸ்டமர் கேர், டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே அதில் இருக்குது. நான் இன்னொரு டவுட்டும் ஒன்று கேட்டிருந்தேன். சிம்னியை நம்ம ஃபிட் பண்ணும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம ஃபிட் பண்ணுறோமே எதுக்காக அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அது நீங்கள் ரொம்பவும் கிட்ட ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கரு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே போய் டேரெக்டாக சிம்னியை தான் மேடம் அடிக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஃபிட் பண்ணால் தான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், அந்த சிம்னிக்கும் நல்லது, உங்களுக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.